வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மலர் கட்சியில் தலைமை பொறுப்புக்கு அவர் வந்தாலும் முதல்ல மாதிரிலாம் இருக்க முடியாது, அவர் பல் புடுங்கின பாம்பு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுரை இன்றைக்கி ஒரு நம்பகமான ஒரு பத்திரிகையில் வந்துருக்குது. எல்லாத்தையும் விமர்சிப்பாக்கக்கூடிய, ஏன்னா திமுகவையும் ரொம்ப விமர்சிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளிதழில் வந்தக்கூடிய அந்த விஷயம் கொஞ்சம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. ஏன்னா நம்புகிற சில விஷயம் நம்மளாலையும் நம்ப முடியாது. ஏன்னா இதில் போட்டிருக்க விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, மலர் கட்சியினுடைய தலைவர், நம்ம ஏற்கனவே சொன்னோம், மலர் கட்சியினுடைய தலைவர் இப்போ இருக்கவர் தான் இருப்பார், அவரை மாற்றவே மாட்டாங்கன்னோம். கண்டிப்பாக அதுதான் நடக்கும். நிறையா ஊடகங்களில் கூட அவரை மாற்றிடுவாங்க, அவங்க வர போகிறாங்க, இவங்க வர போகிறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம பொறுத்தவரை இல்லைங்க, அவர் தாங்கன்னு சொல்லிட்டோம். அது நீங்கள் பார்த்தவங்க, நீங்கள் அது அவங்க அறிவிக்க போகிறாங்க, அறிவிச்சோன்னா பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தகவல் என்ன வருதுன்னா, பெரிய முதலாளிகள், கட்டுமான நிறுவனங்கள், இங்கே ரியல் எஸ்டேட் இங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பெரிய அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு இருக்காரு, ஸ்வீட்டாக பழகிறாரு. அதையும் தாண்டி இவருக்கு பெரிய அளவுக்கு ஒன்றிய அரசில் பணியில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உதவி பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக இருக்கார் இவர், அதனால் உதவி பண்ணுறாங்க. கட்டுக்கடங்காத பணம் பெரிய அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸில் சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிறப்ப, ஸ்வீட் பாக்ஸ் பணம் தானே, வெளிப்படையாக பேச வேண்டியது தானே, பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு. இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆளை வச்சிருக்காருன்னா, இல்லைங்க அவரே தான் டீல் பண்ணுவார், ஏன்னா யாரையும் நம்ப மாட்டார். இல்லைங்க கூடலாம் 2-3 பேர் விருதுகள் இருப்பாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விருது ஏற்கனவே சிறைக்கு போய் சிறை தலைவர் ஆகிட்டாருன்னு அவரே சொன்னார். இன்னொருத்தர் வெளியில் போய் இவரை பற்றி ரொம்ப திட்டி பேசிகிட்டு இருக்கார். இப்படி பலவிதமான விருதுகள் இருந்தாலும் அவர் யாரையும் நம்ப மாட்டார். ஏன்னா அவருக்கென்று ஒரு வார் ரூம், அதை வச்சு அவரை அப்படி போய் ஆயிடுவார், அப்படி ஆயிடுவார்னு அவர் ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் தன்னை சுற்றி அரசியல் நடக்கணும். தமிழ்நாட்டில் எப்படி ஆளுநர் அடிக்கடி தன்னை பற்றிய அரசியல் நடக்கணும்னு நினைப்பாரோ, அதே மாதிரி இவரும் தன்னை பற்றிய அரசியல் நடக்கணும்னு நினைப்பார். இப்போ அவருக்கு போட்டியாக நிறைய பேர் வந்துட்டாங்க. தமிழிசையும் அவங்களும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேட்டி. அப்போ சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இவரை மாற்றணும் அப்படின்னு டெல்லிக்கு போய் கேட்குறாங்க. சரிப்பா மாற்றி, ஆனால் என்ன சிக்கல்னா, இவங்க யார்கிட்ட போய் கேட்குறாங்களோ அவரோட ஆள். அப்படி எப்படி மாற்றுவார்? இவர் வாங்கி வச்சுக்கிட்டு ரைட்டுங்க, அவரை சப்போஸ் போட்டாலும் ஒழுங்காக வேலை செய்யுங்கன்னாராம். இதுக்கு கொடுக்காமையே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து வேற ஒருத்தர் போய் பார்த்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரைட்டுங்க போட்டுடலாம், வேறு யார் இருக்கா ஆளுங்கன்னொன்னே தமிழிசை அவங்க நான், அந்த பக்கம் பார்த்தா பொன் ராதாகிருஷ்ணன் நான், அப்படி ஒவ்வொருத்தரும் நானுன்னு கேசவ நாயகன் அவருக்கு ஒரு லேடியை சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாரும் சொல்லும் போது வேணாம்பா அவரே இருந்துட்டு போட்டோம். ஏற்கனவே தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுல பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவரை தாண்டி எதுவும் போட வேணாம். இன்னொன்று 2-3 பேர்கிட்ட விசாரிச்சிட்டாங்களாம் ஒரு அமைப்புகள்லாம் இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அதில் என்ன சிக்கல்லாம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் அதாவது அவர் தான் ஒன்றிய அரசை திருப்பி போடுறேன்னு பேசிகிட்டு இருப்பார். குருமூர்த்தி பேரே சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு லிஸ்ட் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அவர் அனுப்பினதுக்கு ஒரு 3 பேர் அனுப்பியிருக்காரு. அது ஒருத்தர் யூடியூப்பில் பேசுகிற வரான். ஏங்க என்னங்க யூடியூப்பில் பேசுகிறோம்? இல்லை இவரெல்லாம் போட்டிங்கன்னா கட்சி எங்கேயோ போயிடும். நாங்கள் அதாவது அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவரை போடணுமா, இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறவர். ஏற்கனவே நம்ம ஓபிஎஸ்ஸை வீட்டில் உட்கார வச்சு, அவர் தான் தர்மயுத்தத்துக்கு ஐடியா கொடுத்து வீட்டில் உட்கார வச்சாச்சு. ரஜினியை அரசியலுக்கு வரவிடவே முடியல. இப்படி பல விஷயங்கள். ஆனால் நான் தான் ஃபுல்லாக தாங்கி நிற்பேன் அப்படின்னா சொல்லுவார். உண்மை, இவர் பேசினா அமித்ஷாலேருந்து எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒரு கம்யூனிட்டி. அவர் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோஷ்டியும் ஒரு லிஸ்ட்டு, எல்லாத்தையும் பார்த்து டெல்லி பார்த்துட்டு இருக்க பழைய ஆளே இருக்கட்டும்பாங்கிற முடிவு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்பிக்கை வச்சுருக்காங்க இவர் மேலே பண்ணுவான்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், ஏங்க அவரெல்லாம் பணம் வாங்குவார்னு. நான் உண்மையிலே நினைக்கல அவர் பணம் வாங்குவார்னு. கட்டுரை வந்தது தான், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மற்றதெல்லாம் பேசுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், கொஞ்சம் காமெடியாக ஏதாவது பண்ணுவார். இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டாருன்னு. ஆனால் ரொம்ப ஆத்தென்டிக்காக எழுதுறாங்க. ஆமாங்க, இது டெல்லிக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் தகவல் அனுப்பியிருக்காங்க. ஏன் இன்றைக்கி நடைபயணம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவுக்கான பணம் அடித்தாச்சு. அதில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி நிர்வாகி, தொழிலதிபரான், அவர்கிட்ட போயிட்டு நம்ம அமர், நீங்கள் ஆள் அனுப்புங்க, ஃபஸ்ட்டு பணம் கேட்டிருக்காரு. அவ்வளோ பணம் கொடுங்க. இல்லை பணம்லாம் கொடுக்க முடியாதுங்க. அப்போ இத்தனை 100 பேர் அனுப்புங்கன்றிருக்காரு. ஏங்க 100 பேர் அனுப்பணும் அப்படின்னா, பணம் கொடுங்க, நானே பிஜேபி கட்சிக்காரன் தான், பிஜேபி கட்சிக்காரங்கிறனால தான் இந்தளவுக்கு பணம் கேட்டேன், இல்லைன்னா வேறு அமௌண்ட் கேட்டுருப்பேன்ட்டாரான். அது ஒரு பெரிய சர்ச்சையாக போய் அதுக்கப்புறம் இந்த லாட்ஜில் நடந்தது நிறைய விஷயம் தெரியும். இப்படி கூட இருக்கவங்களால பிரச்சனைங்கிறதுனால கூட இருக்கவங்க இவர் பேர் சொல்லி நிறையா சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியும் அவருக்கு, தெரிஞ்சனால தான் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்கார்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய எல்லா விஷயங்களும் டெல்லிக்கு இன்றைக்கி தகவல் அனுப்பிட்டாங்க. ரிப்போர்ட் என்னங்க மாற்றாங்க, எவ்வளோ பெரிய இது வச்சுருக்காங்க, பண்ண மாட்டாங்களா? ரிப்போர்ட் போயிடுச்சான், முழுக்க முழுக்க வச்சுட்டாங்க. யார்கிட்ட பணம் வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க, இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்து வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் பக்காவாக ரெடியாக இருக்குது. ஆனாலும் அவர் தான் தலைவர். ஆனால் பழைய மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இப்போ என்னென்னா, அவருக்கு உதவி செய்த ஒன்றிய அரசை இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்களாம். நான் பார்த்துக்கிறேன்னாராம். ஆமாம் சார், இதே மாதிரி தான் நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க, வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இதே மாதிரி தான் சொன்னார் அமரை, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. கடைசியாக பார்த்தா ஜெயிலிருந்து வந்த உடனே, ஜெயிலேருந்து வந்துட்டேப்பா நீ தான்ப்பா தலைவர்னாரு. அவர் என்னைக்கு தலைவர்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் அவர் ஆளே இல்லை. அப்படி இப்படி பேசுவார், ஏதோ ஒருக்காக பேசிகிட்டு இருப்பார், வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் அவரை நம்பி போனால் நடுரோடு தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அவருடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஆஃப் பண்ணுவதற்கான வேலை டெல்லி பார்த்துருச்சுங்கிறாங்க. அதையும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க, டெல்லி பார்த்துருச்சு, ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டுங்கிற மாதிரி இவர் சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அமித்ஷா, இன்னொரு பக்கம் மோடி, அப்படி ஒரு பெரிய லிங்கில் இருக்கக்கூடியவர் ஊற்றுவிட்டார், முழுக்க விட்டுரு. ஆர்எஸ்எஸ் சொல்லியும் கேட்காம இவரை போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு ஊற்றுவிட்டாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி கேசவ விநாயகம், எல் முருகன், இவங்க இப்போ இந்த கோஷ்டி சண்டை பார்த்துருப்பீங்க, திருவள்ளூரில் கோஷ்டி சண்டை. அதான் நம்மளும் யோசிக்கிறோம், ஆளே இல்லையே இதுக்குள்ளே கோஷ்டி சண்டை அப்படின்னா. இல்லைங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லைப்பா, ஆளே இல்லையே, அப்புறம் இதுக்கு கட்சி வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதெல்லாம் ஃபண்டு இறக்குறாங்கல்ல மேலேருந்து. அந்த 4 கோடி வந்துச்சு டெல்லியிலேருந்து, அந்த மாதிரி ஃபண்டு இறக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபண்டு கம்மியாகிடுச்சின்னு இருக்காங்க. பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாததுக்கு ஃபண்டாவது இறக்குறாங்கல்ல, அப்படியே ஓடிட்டு இருக்கலாம்ல. ஜிக்கல், நான் ஒரு ஜின்னு சொல்லிட்டு காரில் கொடி கட்டிக்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சிப்பா, எல்லாத்தையும் ஒரு கட்டிங் வாங்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். கட்டிங் வாங்கலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மணல் கவர்மெண்ட்டு மணல் விற்கிது, துரைமுருகன் பணம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை. துரைமுருகன் வாங்குறாருங்க இந்த கவர்மெண்ட்டு. அந்த பக்கம் பார்த்தா பிஜேபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ வீட்டுக்கு ரைடு போகும்போதே தெரியலையா, என்ன வேணால் பண்ணிக்கங்கப்பா, எனக்கு கட்டிங்க. அப்புறம் இந்துத்துவாவது ஒன்றாவது திமுக எதிர்ப்பு. ஆனால் திமுகட்டேருந்து வரப்போனால் அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான் அரசியல். யாரை நம்புவது என்ன புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.